5 மணியோட க்ளோஸ் ஆமாம். அப்படியே போச்சு. அப்பா டிக்கெட் எடுத்துட்டாங்க பசங்க. பயங்கர பெருசுங்க. இதெல்லாம் என்ன பிளான் பண்ணி வந்தால் ஒரு வெங்காயத்தையும் பார்க்க முடியாது. பிளான் பண்ணாமல் வந்தோம்னா அன்பார்ச்சுனேட்லி செமையாக அமையுது. சாம்பிள் வாங்கலாம். சாம்பிள் வாங்கி சாப்பிட்டுருக்குறோம். ஏன்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்ல எல்லாரும் சேர்ந்து. இன்னைக்கு எங்களே ஒரு 4000-5000 வந்துருக்கு நினைக்கிறேன். மட்டன் பிரியாணி. மக்கள் இங்கே பார்த்தீங்களா இல்லையா, காட்டு ஆண் யானை எவ்வளோ ஹைட்டாக தந்தத்தோட. ரொம்ப பெரிய யானையில் இல்லை, ஒரு இதுக்கு ஒரு வயசு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தந்தம்லாம் சின்னதாக தான் இருக்குது. பங்கமாக ஆற்றுக்கால் நடந்துட்டு இருக்கியான். அப்படியே இங்கே பாருங்க, இங்கே பக்கத்தில் ஒரு 2 யானை மேய்ஞ்சிட்டு இருக்கு. மரத்தை அறுத்துருக்காங்க, அது சாப்பிட வந்திருக்கு. இங்கே பாருங்க மக்கள், காட்டு யானை. ஐயோ பயங்கர பெருசுங்க. சூப்பர் மக்கள்ஸ். இப்போ தான் நாங்கள் அதிரப்பள்ளி வந்தோம். பட் அங்கே வர வழியில் செமையாக இருந்துச்சு. ஃபுல்லாலாம் அந்த பாம் ஆயில் இருக்கு மிளங்க, அதுதான். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஏன்னா வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டில் ஜாலியாக இந்த குளிச்சு போலாம் வந்தோம். மேபி எடுத்தாலும் எடுப்பேன் இருந்தது. அப்போ எடுக்கிறப்போ இந்த கிளிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. மக்களே ஃபைனலி அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்துட்டோம். 5 மணியோட க்ளோஸ் ஆமாம். அப்படியே போச்சு. அப்பா பிடிச்சி வந்துட்டான். டிக்கெட் எடுத்துட்டாங்க பசங்க. 2 நிமிஷம் இருக்குது அப்படின்ட்டு போகிறோம். யாருறாவன்? இவதான் அங்கே கேங் லீடரு மாம்சே. ஓகே, இதுதான் அதிரப்பள்ளி என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்க, கூட்டத்தை பாருங்கள், செமையாக இருக்குது. இந்த கொடைக்கானல் குணா கோகையில் எப்படி வழிகள்லாம் கடை கன்னிகள் எது இருக்குமோ அதே மாதிரி தான். ஓகே, டிக்கெட் கொடுத்துட்டானே பசங்க. இல்லை அவங்க வெட்டுறது வெயிட் பண்ணுங்க, வரட்ட அவனுங்க சொல்லிட்டு போங்கடா. அப்போ நீங்கள் வெட்டு பண்ணால் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த எவ்வளோ நல்லா வந்துச்சல. ஓகே வந்துட்டோம். பாருங்க, சென்ட்ரலில் ட்ரெயின் ஓடி இருக்குமோ? அந்த காலத்தில் கூட்ஸில் தான் கொண்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன். இல்லை, நான் ஏற முடியாதவங்களுக்குலாம் போட்டிருக்கிறாங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா கிருட்டு மாப்பிளைக்கு தொண்டை அடைச்சிக்கிச்சுக்கலாமா, குடிச்சா செத்துருவோங்கிறா. அதே குளிக்க விட மாட்டாங்க. போன டைம் வந்தப்போ உள்ள, இன்னைக்கு தெரில. மாமே வர வழியில் எப்படி இருந்துச்சு? வர வழியில் யானை பார்த்தீங்களா இல்லையா? யானை பார்த்தீங்களா இல்லையா? ஒரு 5-6 யானை இருக்கு. காட்டு யானை எல்லாம் உள்ள இறங்கி தண்ணி குடிச்சுக்கிட்டு. சொல்லு ஒரு 5-6 யானை குட்டி யானை. ஆமா, அது அவங்களுக்கு தெரியும், பசங்களுக்கு சொல்லு. குளிக்கிறாங்கடா மச்சான். போடு, எல்லாம் சட்டை கழிட்டு வர்றாரு தலைவர். குளிச்சுட்டா வராங்கன்னு நினைக்கிறேன். மேபி வாய்ப்பு இருக்கா ப்ரோ? குளிக்க அலோவ் பண்ணுறாங்களா? போடு, தைட மக்கள்ஸ். நம்ம ஊர் தலைவா? சேலம். ஓகே போடுங்க, நம்ம ஈரோடு தான். ஈரோடு பயலுக்குடா. பாருங்க மக்கள்ஸ், எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. மச்சான் வரும்போது வீடியோ எடுத்துக்கலாம்டா சார்னு. சரி, போகும்போது எடுத்துடலாமா? கிருட்டு இது சின்ன விளாக்கா போட்டுருவோம். ஆமா, ஒரு வீடியோ எடுமாமா மச்சானே. கேசவனுக்கு என்ன ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லை. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. நல்லா கெத்தா எடுமாமா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. கிருட்டு வர்றான் பாரு. அப்படி வர்றான். நம்மளும் வரலாமா? நான் வர்றேன் மாமே. தள்ளிக்க மாமே. வா சேஷா வெட்டிடா. கிருட்டு டேய் இடிச்சுடா. நீ வர்ற மாமா, எனக்கு பயமா இருக்கு. மக்கள்ஸ் அப்பா நிற்க முடியலைங்க. அப்பா ஓகே மக்கள்ஸ்,
இங்கே பாருங்க லேடிஸ் டாய்லெட் எல்லாமே, டாய்லெட் வசதி எல்லாமே இருக்கிறது. இதெல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மாமே மகள்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கடை சரிங்களா. ஏன் நான் இவ்வளோ வேகமாக விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன்னா சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது செல்லு. 15% தான் இருக்குது. இது ஐஸ்கிரீம் கடை. ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். பாருங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் கடை தான். பாருங்க மக்கள்ஸ் இங்கிருந்து குளிக்கிறதுக்கு குளிக்கிறது இங்கே ஃபால்ஸ் அங்கே எது சேட்டா ஃபஸ்ட்டு இப்போ போகணும்? இது ஃபஸ்ட்டு பாட்டு எங்கே குளிக்கலாம். போனோடனே வரணும். ஓகே சேட்டா ஓகே. ஃபால்ஸை போட்டு வந்துடும். மாமே போன டைம் வந்தப்போ அலோவ் பண்ணலாம் மாமே இங்கெல்லாம். போடு மக்களே. மாமே 15% இருக்குது. இங்கே எடுத்து முடிச்சுட்டு போகிற வழியே சார்ஜை போட்டு எடுத்துட்டு ரோட்டுக்கு போயிடலாம். எப்படி மாமே கெத்து மாமே. கிருட்டு சத்தியமாக உங்களுக்கு எவ்வளோ தூரம்னு நாங்கள் காமிக்கவே இல்லை. நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிற கிருட்டுன்னு அது கிருட்டுன்னு போயிட்டே இருக்குது மக்கள். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே வரும். கண்டிப்பாக மேலேருந்து கீழே இறங்கி வர்றது இங்கே அதுலேருந்து பிரிஞ்சு வரமுல அது மாதிரி 1 கிலோமீட்டர் வரும் மக்கள். அப்போ இவ்வளோ தூரம் இறங்கி வரோம்னா எவ்வளோ ஹைட்டுன்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட கொல்லிமலை ஆகாயங்கி ஃபால்ஸ் மாதிரி தான். அவ்வளோ ஹைட்டு இல்லை, அதில் 3/4 வரும்னு நினைக்கிறேன். வா ஓடு. அவ்வளோதான் மக்கள், கீழே வந்துட்டோம். மக்கள் அதுலேருந்து அப்படியே இறங்கி வந்தால் இங்கே பாருங்க அன்பிலீவபிள் மக்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கிட்ட ஒரு பெரிய ஃபால்ஸ் மேலேருந்து ஊற்றுது. அப்படியே பிரிஞ்சு அங்கே ஒன்று மொத்தம் 3 ஊற்றுது. கிருட்டு மாமே அடே சாமி. இது என்ன மக்கள்ஸ், இது இயற்கை தானால செயற்கையாக உருவாக்கினாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாவ் மச்சான். மாமன் பாருங்க இன்ஸ்டாகிராமுக்கு இதை இருக்க ஆரம்பிச்சிட்டான் ரீல்ஸு. சரணே எப்படி மாமா இருக்கு? குளிக்க அலோவ் பண்ணா? ஆமாப்ல மாமே சத்தியமே செம்மையாக இருக்கு மாமே. ஃபால்ஸில் அலோவ் பண்ணல மக்களே. மேலே தான் ஃப்ளோட்டிங் வாட்டரில் தான் அவ்வளோ குளிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு மேலே போக வேண்டியது தான். ஏன்னா 6 மணியோட க்ளோஸ் ஆகிரும். அதுக்குள்ளே போய் ஜஸ்ட்டு குளிச்சிடலாம். இந்த தண்ணியோட சில்னஸை போய் பார்த்தே ஆகும். கண்டிப்பாக இந்த மூலிகை தண்ணியில் குளிச்சு அவனை மக்கள் சரியான மூலிகை தண்ணி தரலாம். இங்கே பாருங்க, குளிக்கிறது தான் எனக்கு விருப்பம். பட் உங்களுக்கு இதை காட்டணும். அட் த சேம் டைம் வீடியோ வந்து நல்லா எடுக்கணும். அப்பா மாமே எப்படி மாமே மக்களே? அப்பா செமையா இருக்கு மச்சான். நீ செமையா இருக்கு. அடிக்க சாரில் அடிக்கிறா அப்புறமா மக்கள். இதெல்லாம் என்ன தெரியும், பிளான் பண்ணி வந்தால் ஒரு வெங்காயத்தையும் பார்க்க முடியாது. பிளான் பண்ணாமல் வந்தோம்னா அன்ஃபார்ச்சுனேட்லி செமையாக அமையுது. அப்பா இங்கே வாருங்க அவங்க அவங்களோட சரி எவ்வளோ காய்ஸ் இருக்காங்க வாருங்க. அடா கொஞ்சமாக ஊற்றுதுங்க. வாட்டர் பாருங்க மக்கள், அப்படியே பியூராக இருக்குதுங்க. செமையாக இருக்குது. அப்படியே நாங்கள் எல்லாம் வந்து தண்ணி அப்படியே மறந்துக்கிறப்பே காற்றோட காற்றா மிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அது அப்படியே நம்ம மேலே வந்து அடிச்சுட்டு இருக்குது. ஆசம் மக்கள். சரி ஓகே மக்களே, மேலே போயிட்டோம், குளிக்கிறோம், குளிச்சுட்டு கிளம்புறோம். சரிங்களா, கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு கிளம்பலாம். போலாமா மேலே? 10 minutes later. ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். சரி போலாம் இல்லை அப்பா லேட் ஆகிடுன்னு சொல்லி அவசரம் முடியும் அந்த மக்கள். வேறு மாதிரி ஜாலியாக குளிக்கலாம் மக்களே. இங்கே பாருங்க மேலே எப்படி இருக்குன்னு. இது வந்து சாதா அருவி கிடையாது மக்களே, சரித்திரம் வாய்ந்த அருவி. ஏன்னா அவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டு, மூலிகை தண்ணி, சூப்பரான தண்ணி. இங்கே பாருங்க எப்படி போகுது. சரிதா, அதில் இருந்தால் கீழே வந்துச்சு. வெறும் சார்ஜர் வெறும் 85% தான் இருக்குது. சரி ஓகே, கீழே மீட் பண்ணுறேன்.
ஓகே மக்கள், ஓகே நார்மலான கூலிங்கு, ரொம்ப கூலிங் இல்லை ஏமாச்சான், மீடியமான கூலிங் தான். ஆமாம், ஆனால் மூலிகை தண்ணி மக்களே. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். மழை வந்தால் செம்மையாக இருக்குதா மச்சான். அப்பா நான் நம்ம காய்ச்சி இன்னும் மேலே வந்து சேரல. ஓடியா மக்களே, மாப்பிளே மக்கள் எப்படி ஜம் ஜம்னே அம்மடி இங்கே ஒரு புளிடா. ஆஹா புரியுதா? எங்கள் காலில் வந்து விடுவோம். இல்லை புளிங்க மக்கள். ஆஹா புளிக்கலாமா? ஆஹா தள்ளுது வெளியே ஓஞ்சி விடுது. ஆஹா மக்களே ஜாலியாக இருக்குதுங்க. சத்தியமாக சொல்கிறேன் மக்கள், இதுக்கு முன்னாடி அதிரப்பள்ளி பால் சொல்லணும் குளிக்கணும்னு ஆசையாக நானும் என் பங்காளி வந்தோம். ஆனால் அந்த அன்னைக்கு முடியல. ஆனால் இன்னைக்கு பிளானே இல்லை. வர்க்காலா முடிச்சு அலப்பி முடிச்சு சரி போகிற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பிளான் பண்ணல. கார்த்தி இருக்கான்ல, கார்த்தியா பிளான் பண்ணா. கார்த்தி உங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஒரு வீடியோ தான் வந்திருக்கான். யாரு? ஆஹா யார் போட்டுக்காரரா? இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கான். அவர் ஏரியா விட்டு அலப்பி சொல்றாருப்பா. அலப்பியில் நம்மளுக்கு போட்டு ஏற்ப பண்ணி கொடுத்தாரு, அவரு தான் சொல்லியிருக்காரு. ரியலி அமேசிங் மக்கள், செமையாக இருக்குது. ஆனால் பெருசாக கூலிங் இல்லை, கரெக்டான கூலிங்கு. வாருங்க மக்களே. அடாடாடாடாடா எங்க நம்ம காய்ச்சி வரானுங்களா? வரல அவனுக்கு வேஸ்ட். பசங்களால மேலே ஏறி வர முடியல வேகமா. ஆல்ரெடி ரொம்ப டயர்டுங்களா, பேக் அடிச்சிட்டானுங்க பயவுலையே. மக்கள் அவ்வளோதான். நம்மளுதுமே ஒரு 2-3 பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். செம தண்ணி வருது போன் தண்ணி வருதா? இங்கே முடிச்சு வைக்க 5 minutes later. ஓகே மக்களே, கொஞ்ச நேரத்தில் அங்கே பாருங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வாட்சர் வந்துட்டாப்ல. வாட்சர் வந்துட்டு கிளம்புங்க டைம் ஆச்சு அப்படின்ட்டாப்ல. ஆமாம், கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் குளிச்சிருக்க முடியாது. அவசரம் ஓடி வந்தான். சூப்பராக குளிச்சாச்சு மக்கள். அந்த 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 அம்சம் அவ்வளோ வேகம் ஓடி வந்ததுக்கான ஒர்த்து. கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிருக்க முடியாது. ஆமாப்ல. ஓகே மக்கள், இந்த அழகிய அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து கிளம்ப வேண்டிய தருணம் வந்து விட்டது. போகிறப்போ இதுக்கு வெளிச்சம் வந்தால் காமிக்கிறேன். ஐயோ ஏங்க ஏன்னு சொல்கிறீங்க? ஃபுல்லாக அந்த பாமாயில் மாதிரி மச்சா. இங்கே பாரு, யானை சாணம் மக்கள் தெரியுதா? பக்கமாக தான் போட்டிருக்கு. சரி ரைட்டு மக்களே, வாங்க போகலாம். சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஆனால் செமையாக இருக்குது. இதெல்லாம் வெளில வந்ததுன்னா பயங்கரமாக தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இது அங்கேருந்து வர வழியில் இந்த வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வருவீங்கல்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கும் மக்கள். அப்படியே இந்த கல்லை மட்டும் கேட்டால் கடவுள் தெரியும் அந்த சாங்கில் இருக்குது. அதெல்லாம் மேபி அங்கில் அது வேறு பக்கத்தில் இருக்குங்க. பட் அதில் வர மாதிரி 2 பக்கம் பெரிய பள்ளத்தாக்கு அப்படி உள்ள தண்ணி வந்துட்டு இருக்கு. சூப்பராக இருக்கும் மக்களே. அப்படி தான் கிளம்பியாச்சு. எஸ் வந்தாலும் மிஸ் பண்ணிக்கிட்டான் குளிக்காமல். அதாவது கொஞ்சம் உடல்நிலையின் காரணமாக சாரி பிடிச்சிக்கிச்சா. இங்கே பாருங்க, பேபிக்கு ஃபீடிங் ரொம்பலாம் இருக்குது மக்கள். சரிதா? தாய்ப்பால் கொடுக்கும் இடம். அதனால் வந்து நீங்கள் ஜாலமாரிலாம் ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக. அப்புறம் கேரளா சொல்ல வேணும், டூரிசத்தில் நம்பர் 1 இந்தியாவிலேயே அவங்க தான். சரி மக்களே, ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. காருக்கு போயிட்டு வாங்க அப்படியே கிளம்புவோம் மக்கள். இங்கே பாருங்க ஃபாரஸ்ட் அணில் தெரியுதா? செமையாக இருக்கு மாமே. அங்கே வாரு மாமே. கடிக்காது பாரு. ஓடுறான்டா. எங்க நாய் பிடிக்க ஓடுது ஒரு ஒன்னாலாம் முடியாது. அந்த மரம் தேடிட்டு இருக்கிறியா? இன்னொரு நாய் வந்துருச்சு.
பார்த்தீங்களா மக்களே, அணிலுக்கே சேஃப் இல்லை. பிடிச்சா மாட்டிடுவானுங்க. அவன் ஏறாண்டா ஜங்குன்னு மாற்றிங்க பாருங்க அவராண்டா. மக்களே இங்கே பார்த்தீங்களா இல்லையா மானு. மக்களே ஃபைனலாக நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு நோக்கி கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டுருக்கோம் மக்கள். வர வழியில் நிறைய சிப்ஸ் கடை இருக்கும். இங்கிட்ட ஒரு டோல்கேட் இருக்குது. இது என்ன ஒரு சேட்டா இருக்குமா சேட்டா? இந்த ஊர் பேர் என்ன? ஊர் பேர் என்ன? வடக்கஞ்சேரி. வடக்கஞ்சேரி டோல்கேட். இது வடக்கஞ்சேரி பக்கத்தில். இங்கே பாருங்க மக்கள், ராஜேஷ் சிப்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சிப்ஸ் கடை, அங்கே அதுக்கப்புறம் அங்கே ஒரு சிப்ஸ் கடை லைனாக இருக்கும். இங்கே சிப்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு 1/2 கிலோ சிப்ஸ் சரிங்களா வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்கிடலாம். அங்கே பாருங்க மக்களே, சரிதா சூப்பர். இது சுப்ரீம் சிப்ஸ் கடை, அப்புறம் எங்கிட்ட ஒரு சிப்ஸ் கடை சரிங்களா லைனாக இருக்கும். இதில் நம்ம வாங்க போகிறது ராஜேஷ் சிப்ஸ் கடையில் பஸ்ஸு கடையிலே வாங்கிடலாம் சரிங்களா. இங்கே வந்து எப்படின்னா சிப்ஸில் வந்து பாமாயில் பொரிச்சது இருக்கும், தேங்காய் பொரிச்சது இருக்கும். நம்ம தேங்காய் பொரிச்சதை கேட்டு வாங்கணும் சரிங்களா. தெரிகிறதா? கீழே இருக்கிறதெல்லாம் கோகனட் ஆயில், இதெல்லாம் வறுக்கி, இது ஊட்டி வறுக்கி மாதிரி. சிப்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்கும். இது ஒன்று, இது என்ன பலாப்பழம் இதில் செய்கிறது, இது ஒரு இருக்குது. இது வந்து இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக இருக்கும்போது அதுலேயே எல்லாம் 1/2 கிலோ வாங்கிடலாம். ஓகே மக்கள் வரங்க, இது வந்து தேங்காய் எண்ணெயில் பறிச்சது. நீங்கள் வாங்கும்போது கிலோ கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா. தேங்காய் எண்ணெயில் பறித்து பாமாயில் பறித்து ரெண்டுமே இருக்கும். 1/2 கிலோ 6 பாக்கெட்டு. 1/2 கிலோவில் 6 பாக்கெட் 6 பாக்கெட்டு 3 கிலோ. 3 கிலோ சூப்பராக இருக்கு மக்களே. பாருங்க லைவ்லேயே போடுவார். லைவ் சிப்ஸ் கடை சரிதா. அப்பா செமையாக ஆமலை அடிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாமாயில் நினைக்கிறேன். இதெல்லாம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். தண்ணியாக அது என்னன்னு தெரில. உப்பு தண்ணியா? ஓகே உப்பு தண்ணி மக்கள். ஏன்னா சிப்ஸுக்கு உப்பு இதாகும்ல, அதனால் இதெல்லாம் அப்படி நறுக்கி போடுவாங்க. இங்கே வாருங்க மக்களே. அடாடா செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் அல்வா, நிறையா இருக்குதுங்க கடை ஃபுல்லாக. மொத்தமாக 6 பேர்த்துக்கு ஜம்னு வாங்கியாச்சு மக்கள். 6 பாக்கெட்டு. ஓகே இது இது தேங்காய் பரிசுன்னு கேளு. 6 பாக்கெட் வாங்கிட்டு போகலாம்னு பார்த்தா நம்ம பசங்க என்ன எக்ஸ்ட்ரா வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நெக்ஸ்ட்டு சாம்பிள் வாங்கணும். சாம்பிள் வாங்கி சாப்பிட்டுருக்குறோம். ஏன்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்ல எல்லோரும் சேர்ந்து. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 4000 வந்துருக்கு நினைக்கிறேன் கடையில். நெக்ஸ்ட்டு இது வாங்கியிருக்குது. என்ன சிப்ஸ்னு கேட்டிங்க வைங்களா, அதாவது குச்சிக்கிழங்கு சிப்ஸ், மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் இருக்குல்ல, அதையே வந்து லேஸ் டைப்பில் பண்ணியிருக்காங்க. ப்ரோ ஓப்பன் பண்ணுங்க பாருங்க. பார்த்தா லேஸ் டைப்பில் பார்த்தா உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து குச்சிக்கிழங்கு சிப்ஸு. இங்கே நான் காட்டுறேன், சாப்பிட்டு வர்றேன். இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்லை, ஒவ்வொருக்குள்ள சாம்பிள் மட்டும் கொடு. சூப்பராக இருக்குது மகளே. அந்த இனிப்பு சுவை அந்த லேஸ் டைப்பில். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு சிப்ஸு. ஓகே மக்கள், எங்கே பாருங்க எல்லாத்து கையிலையும் ஒவ்வொரு பேக்கு பல்காக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஒன்று வாங்கலான்னு போச்சு. நம்மளால் அந்த கடைக்காரனுக்கு ஒரு இன்னைக்கு நல்ல லாபம்டா. ஒரு 5 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருப்போம். இல்லை நான் லாட்டரி டிக்கெட் மக்களே. மில்லியன்ஸ் லாட்டரி. A few moments later. மக்கள் அடுத்து பாருங்கள் கேரளா பிரியாணி. இதை சாப்பிட்டு தான் வீடியோ என் பண்ண போகிறோம். ஓகே மாமி போட்டு சாப்பிடுங்க மாமி. மக்களே எல்லாம் ஃபுல்லாக வாங்காமல் ஒவ்வொன்றா வாங்கி சாப்பிட போகிறோம். செமையாக இருக்குதுங்க மட்டன் பிரியாணி. சாப்பிடலாம் மக்கள். ஆஹா நாம் எப்படி பரவாயில்ல, நல்ல ஹோட்டலாக அமைஞ்சிருச்சு மக்களே. அடுத்து பாருங்க மாப்பிள்ளை, பரோட்டா விடு. எவ்வளோ பெரிய பரோட்டா பாருங்கள். 15 ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய பரோட்டா. இது எக்கரி வெறும் 30 ரூபாயா மச்சான். பரவாயில்ல, எக்கரி வந்து ரேட்டு பரவாயில்லைங்க. எக்கரினே ஒன்றும் இல்லை, எக் குழம்பு தான், முட்டை குழம்பு கம்மியாக இருக்குல்ல. வச்சு போட்டு ஆமாம் அந்த எக்கரி எடுத்து போட்டு சாப்பிடுவோமே லைட்டாக எக்கை போட்டு. ஆமாம் அதோடய ஒரு 1/2 எக்கை பிச்சு போடு. டக்குன்னு மாமே ஸ்பேஸ் வேறு இல்லை ஃபோனு. அப்படியே கலந்து விடுவாமே பரோட்டாவோட டிப் பண்ணு. அப்படியே கொண்டு வாங்கி கொண்டு போவோமே டக்குன்னு மாமே.
நல்லா வெல்லுமாமே. அடிப்பொலியா? ரைட். ஃபைனலி சால்ட் அண்ட் சில்லி ஓகே மக்களே, அவ்வளோதாங்க. இதோட வந்து நம்ம பாய்ஸோட கேரளா போன வீடியோ வந்து முடியுது. வர்க்காலா போனோம். வர்க்காலாவிலிருந்து அலப்பி போட் ஹவுஸ் வந்தோம். அலப்பி போட் ஹவுஸ்லேருந்து கடைசி அதரப்பள்ளி வந்து வீடியோ முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து பாய்ஸோட சேர்ந்து vlog பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு பேசியோ புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மக்கள்.